என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறார்கள். என் வார்த்தையை கவனிங்கள். இதுதான் வழி, எனக்கு அந்த வழி பிடிக்கல. இதுதான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. இதுதான் நீதி, இது எனக்கு பிடிக்கல. இதுதான் சத்தியம், எனக்கு பிடிக்கல. என்றென்றைக்கும் கவனியுங்கள், எருசலேமாகிய இந்த ஜனம். அவள் யார்? எருசலேம். அந்த வார்த்தை என்னவென்றால், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்கு சொந்தக்காரர்கள். முதல் வார்த்தை போடுறது, அதாவது இவர்கள் யூதாவின் வம்சத்திலிருந்து வருகிறவர்கள். 1ஆம் வசனம், யூதாவின் வம்சத்திலிருந்து வருகிறவர்கள், துதிக்கிறவர்கள். கவனிங்க, துதிக்க பிறந்தவர்கள். ஆனால் என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் விழுகிறார்கள், ஆனால் எழுந்திருக்க மாட்டோம் என்கிறார்கள். 5ஆம் வசனம். 4ஆம் வசனம், விழுந்தவர்கள் என்னது? அவங்க சொல்றாங்க, நான் இப்படி தான் இருப்போம், நாங்கள் காலையில் 6 மணிக்கு வருவோம், மாலையில் வந்தால் வருவோம், வரவட்ட வர மாட்டோம், எங்கள் விருப்பம். ஜபத்துக்கு வரவே மாட்டோம், எந்த ஜபத்துக்கு வர ஊழியம் வரவே மாட்டோம். 5ஆம் வசனம், அவர்கள் கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சுயம் உள்ள, டோட்டலி செல்ஃப் லைஃப், அதில் போட்டிருக்கிறேன். அதாவது கபடத்தை பிடித்திருக்கிறார்கள். புரிஞ்ச ஒன்று, உண்மையில்லாத ஒன்று, பயன்படாத ஒன்று, அர்த்தமில்லாத ஒன்று, வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அதான் கபடம் என்ற வார்த்தையின் பொருள். இட் இஸ் டோட்டலி, அதாவது மீனிங்லெஸ். ஐ புட் இட் தேர். செல்ஃப் கான்ஃபிடென்ட். பேப்பரில் போட்டிருக்கிறேன், பேப்பரில். அவள் சொல்லுகிற வார்த்தை, எங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லைங்க. போடுவீங்களா? We no need of God. எங்களுக்கு தேவன் தேவையில்லை, ஆலயம் தேவையில்லை, ரட்சிப்பு தேவையில்லை, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. அந்த வசனம் படிச்சிங்களா? கபடத்தை அவங்க அது விட்டா கூட இவங்க அதை விடுறதில்லை. இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை மாதிரி 10, 100, 1000 பாஸ்டர் பார்த்துட்டேன். கபடத்தை we do not need God. எங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லைங்க, எங்களுக்கு சபை தேவையில்லை, எங்களுக்கு சத்தியம் தேவையில்லை, எங்களுக்கு ஆராதனை தேவையில்லை, எங்களுக்கு ஊழியக்காரன் தேவையில்லை, நாங்களே ஊழியம் பண்ணுறோம். சொல்லப்போனால் எங்களுக்கு ஆவியானவரே தேவையில்லை. வசனம் படிச்சிங்களா? கபடம். புரியுதா உங்களுக்கு? தட் மீன்ஸ், கபடம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், உண்மை இல்லாத, நிலைக்காத, உறுதி இல்லாத, ஸ்திரம் இல்லாத, மாயை. அதான் அந்த கபடம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம்.